சிஎஸ்கே இங்கிருந்து பிளே ஆஃபுக்குள்ள போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி குர்ஜப்னீத் சிங் அப்படின்னு ஒரு பிளேயருக்கு இன்ஜுரிஸ், அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா யார் இருக்க போறாங்க அதை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்லி குர்ஜப்னீத் சிங், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்திருந்தாரு. டிஎன்பிஎல்ல செம்ம பவுலிங் போட்டிருந்தாரு. ஸோ அவரை சிஎஸ்கே 2.4 crore சம்திங் எடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜோர்ட். ஸோ பட் டீம் கூட டிராவலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கான இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு சிஎஸ்கே எடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். பிகாஸ் இப்போ கலீல் அஹ்மதுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கிட்ட யார் இந்த ஒரு பவுலருமே கிடையவே கிடையாது. ஸோ சிமிலரா கலீல் அஹ்மது மாதிரி போடுற மாதிரி குர்ஜப்னீத் ஒருத்தர் தான் இருக்கு. அவருக்கு இன்ஜுரி சீரியஸா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட டீம் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பட் பிராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் குர்ஜப்னீத்துக்கு அவ்வளோ சீரியஸான இன்ஜுரி கிடையவே கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஒத்துக்கலாம் குர்ஜப்னீத்துக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸை யார் இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் டெவால்ட் பிரவிஸ் தான் இருக்க போறாரு. பிகாஸ் சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேட்டர் வேணும். போலிங் லைனா கடப்பார போலிங் லைனா இருக்கு. பேட்டிங் தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங் பண்ணும். சிஎஸ்கே ஃபாரின் பிளேயர்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ்கே 7 ஃபாரினர்ஸோட தான் போனாங்க. ஸோ இப்போ கூட ருத்ராஜுக்கு ஆயுஷ் மித்ரா சைன் பண்ணாங்க, ஒரு இந்தியன். ஸோ இப்போ சிஎஸ்கே ஃபாரினர் சைன் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் சைன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு சிஎஸ்கே. ஸோ ஸ்ட்ரைட் அவே டெவால்ட் பிரவிஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்காரு. அடுத்த ஆப்ஷன் காயில் மயர்ஸ். ஃபீல்ட் ஷாட் எப்படி எடுக்குவார் அப்படியே எடுக்குவார் காயில் மயர்ஸ். செம்ம போலர், பேட்டர், செம்ம ஒரு ஆல்ரவுண்டர், எக்ஸாக்ட்லி ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். ஸ்ட்ரைட் அவே ஆப்ஷன்ஸ் இருக்க போறாங்க குர்ஜப்னீத் சிங். இதை அடுத்து கேமரன் கிரீனை சைன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. கேமரன் கிரீன் ஆக்சுவலாக ஆப்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்ததா நம்மளோட சிஎஸ்கே இங்கிருந்து பிளே ஆஃபுக்குள்ள போகணும் அப்படின்னு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம் 7 மேட்சஸ்ல. ஸோ அங்கத்துக்கு நம்ம அட்லீஸ்ட் 14 பாயிண்ட்ஸ் வேணே ஆகணும் 4th பிளேஸ்ல குவாலிஃபை ஆகணும்னா. பட் சேஃபர் சைடுக்கு போகணும் அப்படின்னா நெட் ரன் ரேட் விட்டு 16 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இப்போதைக்கு நம்ம 14 பாயிண்ட்ஸோட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 7 மேட்ச் இருக்குல்ல, அதில் 5 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். 5 மேட்ச் ஜெயிச்சிட்டா ரன் ரேட்டுக்குள்ள நல்ல ரன் ரேட்டுக்குள்ள ஜெயிக்கணும். ஸோ இல்லை நாங்கள் கம்ஃபர்டபுளாக குவாலிஃபை ஆகணும், எந்த டீமோட ரிசல்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா இங்க இருந்து சிஎஸ்கே 6 மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். இது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சிஎஸ்கே மாதிரி டீம் இதை பண்ணி காட்டிருக்காங்க 2010ல. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே ரீக்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பானது இருக்கும். பட் தலா தோனி இருக்கா, அவர் பார்த்துக்குவாரு. ஸோ அப்படி நம்ம சிஎஸ்கே கூட சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த மேட்ச் எம்ஐ கூட இருக்கிறது என்ன பண்ண போறாங்க பார்க்கலாம். இவ்வளோ இந்த அப்டேட். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.